أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அளிக்கிறான். அந்த வகையில அல்லாஹ் நம்மீது கொண்டுள்ள கருணையால அவனுடைய திருமறையில இருந்து அருள் பொருந்திய அவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அருளி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது உண்மைப்படுத்தும் விதமா நாம் அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யணும். குரான்ல எவ்வளவோ துவாக்கள் இருக்கு. 65ல இருந்து 70க்கும் மேற்பட்ட துவாக்கள் இருக்கு. ஆனா நாம இங்க ரப்பனா துவாக்கள் அந்த ரப்பனா துவாக்கள்லயும் குறிப்பா 12 துவாக்களை பற்றி மட்டும்தான் கற்றுக்கொள்ள போறோம். முதல்ல துவானா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். துவானா என்ன? பிரார்த்தனைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவா ஒரு அமல் செஞ்சுட்டு தான் துவா கேட்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா துவாவே ஒரு இபாதத் தான் சகோதரிகளா. துவா நாம் அல்லாவை எந்த நேரத்திலையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பாலமா இருக்கு. உதாரணமா உன் செருப்பின் வார் அறுந்து விட்டா கூட அல்லாவிடம் கேளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம நினைவுக்கு வர வேண்டியது அல்லாஹ் மட்டும்தான். நமக்கு தேவை ஏற்படும் போது மட்டும் யா அல்லாஹ் யா அல்லாஹ்ன்னு சொல்லி அழைக்கிறோமே, அல்லாஹ் நம்மீது கருணை காட்டி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்த பின்ன மனிதன் நன்றி கெட்டவனால மாறிடுறான். சகோதரிகளே, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அல்லாவை நினைவு கூர்ந்தால், நாம சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் போது அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். சரி, ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்க போறோம்னு வச்சுக்குவோம். யாருன்னே தெரியாத, அறிமுகமே இல்லாத ஒரு மனிதர்கிட்ட போய் எனக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கு. எனக்கு பணம் கொடுன்னு கேட்போமா? முதல்ல அவன் யாரு? அவர் குணம் எப்படி? அவர் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் உதவி செய்யக்கூடியவர் தானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தானே உதவி கேட்போம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் சகலங்களையும் வாரி வழங்குற நம்முடைய படைப்பாளன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய தன்மைகள் என்னன்னு புரிஞ்சுகிட்டா இன்னும் சுலபமா அவனை நம்ம அணுகலாமே. அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கான் சகோதரிகளா. மனிதர்களாகிய நாம தான் அவன்கிட்ட தேவையுள்ளவர்களா இருக்கும். உங்கள் பிடரி நரம்பை விட உங்களிடம் மிக சமீபமாக உள்ளேன்னு சொல்றான். நொறுங்கி போன உங்களுடைய இதயத்தின் அருகிலேயே இருக்கிறதா சொல்றான். ஷேகுல் இஸ்லாம் இப்ன் தைமியா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, எப்பொழுது ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கூடுமோ, அவனுக்கு தேவையும் இருக்குதோ, அப்போது அந்த அடியான் அல்லாஹ்வை நோக்கி செல்வானாம். நம்ம கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. உன் பக்கம் எனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு அல்லாஹ்ட்ட நம்ம சொல்லாம சொல்றோம். அப்ப துவா செஞ்சா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உன் மீது நான் முழுமையா நம்பிக்கை வச்சிருக்கேன். உன் மீது நான் அன்பு கொள்றேன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் யாருன்னா, தன்னை துஆவில் இருந்து தூரமாக்கி கொண்டவன் தானாம். யார் துஆ கேட்கலையோ, அவங்க மீது அல்லாஹ் கோவப்படுறான். யார் துஆ கேட்கலையோ, அவர்கள் மனதில் பெருமை இருக்குன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய மனதில் ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும், அந்த மனிதர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்ன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அல்லாஹ்விற்கு ரூட் போட்டு கொடுத்து, இன்ன வழியில இப்படி எனக்கு செஞ்சு கொடுத்துறான்னு துஆ கேட்போம். அப்படி நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, உடனே ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க. பல தற்கொலைகளுக்கு காரணமும் இந்த ஏமாற்றம் தான் சகோதரிகளா. இது அவர்களுடைய அறியாமை. அல்லாஹ்வின் மீது எப்பொழுதும் நல்லெண்ணம் கொள்ளுகன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு அடியானோட மனசுல துஆ கேட்கணும்னு எண்ணத்தை உருவாக்கி விட்டாலே, அந்த அடியானுக்கு ரஹ்மத்துடைய வாசலை திறந்துட்டான்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய சுப செய்தி இது! நிச்சயமாக அவனுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும். யார் இறைவனை அஞ்சுகிறானோ, அவனுக்கு அவன் அறியா புறத்திலிருந்து தருவதா தன்னுடைய திருமறையில இறைவன் வாக்களிச்சிருக்கானே, அவனுடைய வாக்கு பொய்யாகுமா? நம்ம பரவலா நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம். எனக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் இவ்வளவு சோதனைகள கொடுக்கிறான்?
அல்லாஹ் நமக்கு சோதனைகளை கொடுக்கிறது நம்மை கஷ்டப்படுத்தி பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்ல சகோதரிகளா. என் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள்ன்னு அவன் சொல்லாம நம்மட்ட சொல்றான். மனிதன் அவசரக்காரனா இருக்கான். அதனாலதான் துவா கேட்ட உடனே நடந்துடணும்னு நினைக்கிறான். சரி, நாம் இவ்வளவு அவசரப்படுறோமே, துவா கேட்பதற்கான தகுதியை நம்ம வளர்த்திருக்கிறோமா? அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல? இப்போ உதாரணம் சொல்றேன். நாம ஒரு வீட்ட வாடகைக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்குவோம். அந்த வீட்டில் நுழைஞ்ச உடனேயே தூசியும் ஒட்டடையுமா இருக்கு. அங்க நம்ம புதுசா வாங்குன சோஃபாவ போட்டு உட்காருவோமா? மாட்டோம் தானே. முதல்ல அந்த இடத்தை தூய்மைப்படுத்தணும்னு நினைப்போம். அப்புறம் நம்முடைய பொருட்கள கொண்டு போய் வைப்போம். அதுபோலதான் நம்முடைய இதயத்தை அல்லாவிடம் பாவ மன்னிப்பின் மூலமாக சுத்தப்படுத்திக்கிறணும். அப்புறம் நம்முடைய துவாவை கேட்கணும். இல்லாட்டி அழுக்கான சட்டையில நீங்க அத்தர் எடுத்துட்டு போட்டு பூசிட்டு போற மாதிரி தான் இருக்கும். சரி, நாம இப்ப பாவ மன்னிப்பு கேட்டாச்சு. அடுத்து என்ன? நாம கேட்கிற துவா ஹலாலானதா இருக்கணும் சகோதரிகளா. உதாரணமா, அல்லாவே எனக்கு இப்போது மதுபானம் குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு மதுபானம் குடுன்னு கேட்க முடியாது. ஏன்னா, அது நம்மளுடைய அறிவு கெட்டி இருக்கணும். அது ஹராமானதுன்னு. சரி, ஹலாலான துவாவ நான் கேட்கிறேன். அது எப்படி, எப்போ அல்லாஹ் ஏத்துக்குவான்றத சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அல்லாஹ் நம்முடைய துவாக்கள 3 விதமா கபூல் செய்வான் சகோதரிகளா. 1, நீங்க கேட்ட உடனே கொடுப்பான். சில நேரம் கால தாமதப்படுத்தி குடுப்பான். நீங்க கேட்டதற்கு நேர் எதிரானதாவும் சில நேரம் குடுப்பான். அப்போ அதில் இருக்கிற நன்மைய பார்த்து, நல்ல வேளை நான் துவா செஞ்சபடி நடந்திருந்தா, இந்த நன்மையெல்லாம் எனக்கு கிடைக்காம போயிருக்குமேன்னு அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடியவங்களா மாறிருவீங்க. ஏன்னா, அல்லாஹ்வுடைய ஞானம் வேறு, நம்முடைய அறிவுன்றது வேறு. 3வது, இந்த துனியாவில் உங்க துவா அங்கீகரிக்கப்பட்டிருக்காது. அதற்கு பதிலாக உங்களுக்கு நடக்கவிருந்த ஒரு தீமையை அல்லாஹ் நீக்கியிருப்பான். உங்களுடைய துவாவுக்கு மறுமையில் அதற்கான தக்க சன்மானத்தையும் தருவான். இப்ப சொல்லுங்க, நம்ம செய்யக்கூடிய துவா இங்க எங்கேயாவது வீணாச்சா? இதில் நஷ்டம் என்பதே இல்லையே. லாபம் மட்டும் தானே பார்க்கிறோம். சரி, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நம்முடைய துவாவ அல்லாஹ் ஏத்துக்குவான்? லைலத்துல் கதருடைய இரவு, தஹஜ்ஜுதுடைய நேரம், அதாவது சஹருடைய நேரம், ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 3வதா பிரயாணியின் துவாவை ஏத்துக்கிறான். ஆனா, அவருடைய வாழ்வாதாரம் ஹலாலானதா இருக்கணும்ன்றது முக்கியம். ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்துல உட்கார்ந்து கையேந்தி, யா ரப்பி, யா ரப்பின்னு இறைவன் அழைப்பாராம். ஆனா, அவருடைய வருமானம், உணவு, உடை, குடிபானம் எல்லாம் ஹராமானதா இருக்குமாம். பின்ன எப்படி அவருடைய துவாவ ஏற்றுக்கொள்வான் இறைவன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதனால நம்முடைய வாழ்வாதாரம் ஹலாலானதா இருக்கணும்ன்றது முக்கியம். முக்கியமா பெண்கள் தன்னுடைய கணவன்மார்கள் கொண்டு வரும் சம்பாத்தியம் ஹலாலானதா இருக்கான்னு சரிபார்த்துக் கொள்வது மிக மிக அவசியம். 4வது, மழை பொழியும் போது அல்லாஹ் துவாவை ஏத்துக்கிறான். 5வதா, சேவல் கூவும் போது அல்லாவிடம் அருளை தேடிக் கொள்ளுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா, அது அந்த நேரத்துல அது மலக்குமார்கள பாக்குது. மலக்குமார்கள பார்க்கும் அந்த நேரத்துல நீங்க கேட்கப்படும் அந்த துவா அல்லாஹ் ஏத்துக்கிறானாம். 6வதா, தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யும் துவாவையும் அல்லாஹ் ஏத்துக்கிறான். 7வது, மரண வேளையில் நம்ம மரணிக்கக்கூடிய அந்த மனிதரின் அருகில் இருக்கும்போது, நம்ம கேட்கிற துவாவ அல்லாஹ் ஏத்துக்கிறான். மலக்குமார்களும் நம்ம அருகிலேயே இருப்பாங்க. அதனால தான் நம்ம கேட்க கேட்க துவா கேட்க கேட்க ஆமீன் சொல்லிட்டே இருப்பாங்க. மரணிக்கக்கூடிய அந்த மனிதர் அவஸ்தையில இருக்கும்போது, நம்ம அதிகமா அந்த மனிதருக்காக துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். சரி, துவானா என்ன? அல்லாஹ்வின் தன்மைகள் என்ன? துவா ஏற்றுக்கொள்ளப்பட நம்மள எப்படி தயார்படுத்திக்கணும்? எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நம்மளுடைய துவா அல்லாஹ் ஏத்துக்குவான் எல்லாம் பார்த்தோம். சரி, நம்ம இதெல்லாம் செஞ்சாலே போதுமே. நாம ஏன் துவா நாமளே துவா கேட்கலாமே. பின்ன ஏன் குர்ஆன்ல சில துவாக்கள அல்லாஹ் நேரடியா நமக்கு கற்றுத் தரான். இன்னும் சில துவாக்கள தன்னுடைய நபிமார்களின் மனதில் போட்டு அவர்கள் மூலமாவும் கேட்க வச்சு நம்மளுக்கு கற்றுத் தரானே. ஏன்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பெண்கள் நம்ம பிரியாணி சமைப்போம். 2 பாத்திரங்கள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல உங்க கைக்கு வந்த பொருட்கள போட்டு சமைக்கிறீங்க. மற்றொரு பாத்திரத்துல அளவு பார்த்து ரொம்ப நேர்த்தியா செய்றீங்க. முதல் பாத்திரத்துல நம்ம இஷ்டத்துக்கு குத்துமதிப்பா சமைச்சோமே, அதுல ருசி வருமா? ஆமா வரும். ஓரளவுக்கு வரும்.
அதுதான் நாமளா நம்ம மனசுல தோன்றியதை கேட்கிற துவா. ரொம்ப நேர்த்தியா அளவு பார்த்து 2வது பாத்திரத்துல செஞ்சோமே, அதுதான் குர்ஆன்ல உள்ள துவாக்கள். அதிக சுவையுடையது. நாம நம்ம மனசுல தோன்றிய வார்த்தைகள வச்சு கேட்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் குர்ஆனில் உள்ளபடி அவருடைய வார்த்தைகளைக் கொண்டே கேட்கும் துவாவிற்கு கனம் அதிகம். நம்மை படைத்த இறைவனே இப்படி கேள்னு தன் திருமறையில சொல்லிக் காட்டுறான்னா, அவன் அதை விரும்பக்கூடியவனா இருக்கான்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதனால இனிவரும் வாரங்கள்ல 12 ரப்பனா துவாக்கள மட்டும் பார்க்க போறோம். அதன் அர்த்தம் என்ன? அதன் பின்னணி என்ன? எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது? எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் அத ஓதி பயனடையலாம்னு இனிமேல் வரும் வாரங்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு நம்மை ஒன்றிணைத்தது போல் நாளை மறுமையில் ஃபிர்தௌஸல் ஆலா என்று சொல்லப்படுகின்ற அர்ஷை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்தருள்வானாக என்று துஆ செய்தவளாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.